பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஆவியான தேவனுடைய பிரசன்னம் உங்களை புது பலத்தோடு விசுவாசத்தின் ஜனங்களாய் பிரகாசிக்க வைத்து தேவ மகிமையை காணும்படி செய்வதாக. யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியான தேவன் இப்படியான ஒரு சத்தியத்தினால் நம்மை சிந்திக்க வைக்கிறார், உணர வைக்கிறார். நம்மை உறுதியான விசுவாசத்தில் அவர் இனி நம்மை நிலைக்க வைக்கிறார். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு 1 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஊர் தேசத்தில் யோபு என உத்தமன் சன்மார்க்கன் இருந்தார், அவர் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த உத்தமன் மனிதன் வாழ்வில் கிறிஸ்தவ உலகில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், நினைத்து பார்க்க முடியாத கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் சீரழிவுகளும் வந்தது. யோபு 1 அதிகாரம் 14லேருந்து 22 வரைக்கும் அவருடைய மாடுகள் கழுதைகள் எல்லாம் திருடப்பட்டது, மின்னல் தாக்கி 7000 ஆடுகள் எரிந்து போனது, இன்னொரு கள்ளர் கூட்டம் வந்து ஒட்டகங்களை திருடி கொண்டு போனார்கள், பலத்த காற்று அடித்து அவருடைய வீடு இடிந்து பிள்ளைகள் செத்து போனார்கள். பிறகு அவருடைய தலை முதல் கால்கள் வரைக்கும் அநேக கொப்பளங்கள் உடலெல்லாம் வந்து சாம்பலால் பூசி அவர் ஓட்டால் கீறிக்கொண்டாராம். எந்த தேசத்தில் உயர்ந்திருந்தாரோ அதே தேசத்தில் தாழ்ந்து வந்தார். இவருக்கு ஏன் இப்படி நடந்தது என்று கிறிஸ்தவ உலகிலே எல்லாரும் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு பதில் தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வசனம். இவ்வளவு பெரிய நீதிமானாக இருந்தாலும் அவர் சில நேரத்தில் மாம்சீகமாக அவநம்பிக்கைக்குரிய சிந்தனை உள்ளவராய் இருந்திருக்கிறார். அவர்தான் அவர் சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு நடந்தது, நான் எதிர்பார்த்தது எனக்கு வந்தது. பார்த்தீங்களா, அவருக்கெல்லாம் அப்படி நடக்குது, ஒருவேளை எனக்கு அப்படி நடந்துடுமோ, இவருக்கெல்லாம் நடக்குது எனக்கு அப்படி வந்துடுமோ என்று அனுதினமும் அந்த அவநம்பிக்கை, பயம் பிசாசு அவருடைய வாழ்க்கையில் இத்தனை பெரிய கேடுகளை நஷ்டத்தையும் கொண்டு வந்தான். என் அன்பானவர்களே, என் தேவனால் ஆகாது இது எதுவுமே இல்லை என்ற விசுவாச நம்பிக்கையில் வாழத்தான் நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவராக இயேசுவின் உயிருள்ள தேவனை விசுவாசித்து அனுதினமும் நடப்பது. இருளோ பகலோ, நோய்களோ போராட்டங்களோ எதிரிகளோ என்ன வந்தாலும் சரி, உலகம் முடிமட்டும் என்னோடு இருக்கிற தேவன் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு வாழும் அந்த விசுவாசம்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆகவே யோபு வாழ்க்கையில் ஒரு அவநம்பிக்கையான எண்ணங்கள் உருவாய்கொண்டே வந்தது போல தான் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகிலும் கூட எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்வில் அவநம்பிக்கை பேச்சு, அவநம்பிக்கை எண்ணங்கள், நான் வளர மாட்டேன், உயர மாட்டேன், என் பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க, என் குடும்பம் முன்னுக்கு வராது, என் வியாபாரம் நடக்காது, நான் ஆவிக்குரிய வாழ்வில் வளரவே முடியாது என்றெல்லாம் அவநம்பிக்கையான எண்ணங்களினாலே நிரம்பி அதையே அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். மனம் திரும்புவோமா? நீதிமான் விசுவாசத்தினாலே வாழ்வான். ஆகவே தேவ சமூகத்தில், ஆண்டவரே, உம்முடைய வேத சத்தியங்கள் என்னை விசுவாசத்தின் மகனாய் மகளாய் மாற்றுகிறது. என்ன வந்தாலும் சரி, நீர் என்னை கைவிடுவதே இல்லை என்பதை விசுவாசித்து நான் வாழ்வேன், ஜெயம் பெறுவேன். ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, எங்கள் அவநம்பிக்கைகள் போகும்படி எங்களை கழுவி சுத்திகரியும். உலக சம்பவங்கள், உலகில் நடக்கும் செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள், இன்றைக்கு டிவி நிகழ்ச்சிகள், பத்திரிகை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு பொல்லாத சிந்தனைகளைத்தான் எல்லோருக்கும் கொண்டு வருகிறது. ஆனாலும் எங்கள் தேவனே, உமது வசனம் எங்களை விசுவாசத்தின் ஜனங்களாய் நிறுத்துகிறது. என்னோடு ஜெபிக்கிற எல்லோரையும் என் தேவனால் ஆகாது எதுவுமே இல்லை என்ற அந்த விசுவாசத்தின் சத்தியத்திலும் நடந்து
ஜெயம் பெற அருள் புரியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.